தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி பொருத்தப்பட்ட கார்ல வந்து இறங்கியிருக்காங்க நடிகை அபிராமி அவர்கள். சக்தி சிதம்பரம் இயக்கத்துல பிரபுதேவா, அபிராமி, மெடோனா செபாஸ்டியன் நடிப்புல வெளிவர இருக்கக்கூடிய படம் தான் ஜாலியோ ஜிம்கானா. இந்த படத்தினுடைய படம் விழாவுக்கு வந்திருந்தாங்க நடிகை அபிராமி அவர்கள். ஆனா அவங்க வந்த கார் தான் இப்போ டாக் ஆஃப் தி டவுனா மாறி இருக்கு. ஏன்னா அவங்க வந்திருந்த கார்ல தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி பொருத்தப்பட்டிருந்திருக்கு. இது இவங்களுடைய கார் தானா இல்ல ப்ரொடியூசர் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த காரா அப்படின்ற தகவல்கள் வெளிவரல. ஆனா அவங்க இந்த மாதிரி தாவேகா கட்சி கொடி பொருத்தப்பட்ட கார்ல வந்ததுதான் இப்போ சோசியல் மீடியால சம வைரலா ஷேர் ஆயிட்டு இருக்கு. ஒருவேளை இவங்களும் கட்சியில இருக்காங்க போல அப்படின்ற மாதிரியும் பல பேர் இது தொடர்பான கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. ஜாலியோ ஜிம்கானா படத்து மேல பயங்கர எதிர்பார்ப்பு இப்போ ரசிகர்கள் வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த படத்துல வந்த பாடல்கள்லாம் பயங்கர ஹிட் ஆச்சு. இதை பார்க்கும் போதே கண்டிப்பா படத்தை பார்த்தே ஆகணுமே அப்படின்ற ஒரு ஃபீல் எல்லாருக்குமே வந்திருக்கும். இந்த சூழல தான் இந்த படத்தினுடைய பட விழா பாத்தீங்கன்னா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த விழால படக்குழுவினர் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. அந்த வகையில விழால கலந்துக்கிறதுக்காக நடிகை அபிராமி அவர்களும் வந்திருக்காங்க. அப்படி இந்த விழாவுக்கு இவங்க வரும்போதுதான் தாவேகா கட்சி கொடி பொருத்தப்பட்ட கார்ல வந்திருக்காங்க. இது தொடர்பான வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு வருது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய நியூஸ்க்கு மறக்காம பிஹைண்ட் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.